ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். நாம் எப்போதும் ஒரு கர்வத்துடனும் அகங்காரத்துடனும் இருக்கக்கூடாது என்பதை சுவாமி எப்போதும் வலியுறுத்துவார்கள். அதை விளக்கும் முகமாக ஒரு நிகழ்ச்சியை இப்போது பார்ப்போம். யமுனை நதிக்கரையின் ஓரத்திலே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். குருச்சேத்திர போர் ஆரம்பிப்பதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அப்பொழுது அந்த யமுனை நதியை பார்த்தவுடனேயே அர்ஜுனனுக்கு போர் ஞாபகம் வருகின்றது. அந்த கௌரவர்களை நினைத்த மாத்திரத்திலேயே அவனுக்கு தன்னுடைய அந்த அம்பு எய்கின்ற அந்த வில் வித்தையின் மேல் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. என்னை விட இந்த உலகத்தில் வில் வித்தையில் சிறந்தவர் யார்? யாருமே இல்லை. குருச்சேத்திர போர் மட்டும் தொடங்கட்டும், அவர்களை எளிதில் என்னுடைய வில் வித்தையினால் வெல்வேன் என்ற ஒரு நினைவு அர்ஜுனுடைய மனதிலே ஓடுகின்றது. கூடவே இன்னொன்றும் நினைக்கின்றான். நான் நினைத்தால் இந்த யமுனை நதியினுடைய நடுவிலே என்னுடைய அம்புகளை வைத்தே ஒரு பெரிய பாலம் கட்டுவேன், என்னால் அது முடியும் என்று நினைக்கின்றான். கூடவே இன்னொரு நினைப்பும் வருகின்றது. ராமர் இலங்கைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த வானரங்களை வைத்து தானே ஒரு பாலம் கட்டினார். நான் மட்டும் அப்போது இருந்திருந்தால் என் அம்புகளினாலேயே ஒரு பாலம் கட்டி இலங்கைக்கு ராமரை அழைத்து சென்றிருப்பேன் என்று மிகவும் கர்வமாக நினைக்கின்றான். இது என்ன ஓட்டம் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு விளங்குகிறது. கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, ஏதோ உன் மனதிற்குள்ளேயே என்னை சிரித்து கொண்டிருக்கிறாயே, என்ன விஷயம் என்று கேட்கின்றார் கிருஷ்ணன். அதற்கு, என்னுடைய வில் வித்தையினுடைய மகிமையை நினைத்தேன் கிருஷ்ணா. இன்னொன்றும் சொல்கின்றேன். நான் மட்டும் ராமரோடு இருந்திருந்தால் ராமருக்கு என்னுடைய அம்புகளினாலேயே பாலம் கட்டி கொடுத்திருப்பேன். ராமரால் அது இயலவில்லை. அதனால்தான் அந்த வானரங்களை வைத்து பாலம் கட்டினார் என்று ஒரு மமதையாக சொன்னார். அப்பொழுது கிருஷ்ணர் சொன்னார், இல்லை இல்லை, ராமரால் கட்டி இருக்க முடியும். ஆனால் அந்த அம்புகளினால் அமைத்த பாலம் அந்த வானரங்களினுடைய எடையை தாங்காது என்பதால் தான் ராமர் இவ்வாறு செய்தார் என்று கிருஷ்ணர் சொன்னாராம். இல்லை இல்லை, நான் வேண்டுமானால் இங்கே இந்த யமுனை நதியினுடைய நடுவிலே ஒரு பாலத்தை கட்டுகிறேன், யாரை வேண்டுமானாலும் அழைத்து அதில் நடக்கச் சொல்லுங்கள் என்று மமதையாக அர்ஜுனன் கூறினான். சரி சரி, நீ ஒரு பாலத்தை கட்டு. ராமர் காலத்தில் வாழ்ந்த ஒரு குரங்கு இன்னமும் இருக்கின்றது, நான் அதனை அழைக்கின்றேன் என்று கிருஷ்ணர் சொன்னாராம். அடுத்த ஒரு சில மணித்துளிகளில் தன் அம்புகளினால் யமுனை நதியினுடைய நடுவிலே ஒரு பாலத்தை கட்டுகின்றான் அர்ஜுனன். கிருஷ்ணர் அழைத்த உடனே அனுமன் அங்கே தோன்றுகின்றார். அனுமனை பார்த்து அந்த பாலத்தில் நட என்று கிருஷ்ணர் சொன்ன உடனே அனுமன் சற்று தயங்கினாராம். இல்லை இல்லை, நீ ஒரு அடி எடுத்து வை, பார்த்து கொள்ளலாம் என்று கிருஷ்ணர் சொன்ன உடனே தன்னுடைய முதல் அடியை எடுத்து அந்த பாலத்தின் மேல் வைத்து ஒரு அழுத்தம் கொடுத்த அடுத்த அடி எடுத்து வைப்பதற்குள் பாலம் சுக்கு நூறாக நொறுங்கி விழுகிறது. அப்பொழுதுதான் அர்ஜுனன் தன்னுடைய தவறை உணர்ந்து கிருஷ்ணருடைய காலிலே விழுந்தான். என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் ஏதோ ஒரு கர்வத்தினால் சில செய்திகளை சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று கிருஷ்ணருடைய பாதங்களிலே விழுந்து அர்ஜுனன் மன்னிப்பு கேட்டான். அப்பொழுது கிருஷ்ணர் சொன்னார்,
ஒருவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் தான் என்ற அகம்பாவம், கர்வம் இருந்தால் அவனால் எப்பொழுதும் வெற்றி அடைய முடியாது. அவனுக்கு எதிரிகளே அந்த கர்வமும் அகம்பாவம்தான். எனவே அர்ஜுனா, உன்னுடைய அகம்பாவத்தையும் கர்வத்தையும் இன்று முதல் நீ தொலைத்து விட வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்ல அதனை ஏற்றுக்கொண்டான். அதனால்தான் அர்ஜுனனுடைய அந்த ரதத்திலே ஆஞ்சநேயர் இருக்கின்ற ஒரு கொடியை அவன் வைத்து கொண்டான். கபித்வாஜா என்று அந்த கொடிக்கு பெயர். கபித்வாஜா. அவனுடைய ரதத்திலே ஆஞ்சநேயர் பறந்து போவது போல் ஒரு படத்தம் இருக்கும். அத்தகைய கொடியை வைத்து கொண்டான். ஏனெனில் அந்த கொடியை பார்க்கும் போதெல்லாம் அவனுடைய அகங்காரமும் மமதையும் வராது என்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த கொடியை அர்ஜுனன் வைத்து கொண்டதாக சுவாமி அவர்கள் சொல்லுகின்றார். எனவே குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நன்கு கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தான் என்ற அகம்பாவம் வரக்கூடாது, ஒரு மமதை வரக்கூடாது. அவ்வாறு இருந்தால் என்றைக்கும் இறைவன் உங்களோடு துணை நின்று வெற்றியை கொடுப்பான். எல்லா கடவுளினுடைய அருளாசிகளும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நல்குவான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. பெரியோர்களுக்கும் இந்த கதை பொருந்தும் என்று நினைக்கின்றேன். பெரியவர்களாக நாமும் என்றைக்கும் ஈகோவையும் ஒரு கர்வத்தையும் மனத்திலிருந்து அகற்ற வேண்டும். என்றைக்கும் நாம் ஒரு அமைதியாக அடக்கத்துடன் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய பாதம் பணிந்து உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய் சாய்ராம்.